ரோஹித் பிறகு இந்திய அணி கேப்டன் இவர்தான். தற்போது ரோஹித் சர்மாவுக்கு பிறகு அடுத்த கேப்டன் யார் என்ற விவாதம் பெரிய அளவில் நடந்து வருகிறது. இதுவரை இவரை கேப்டனாக போட வேண்டும் என யாராலும் உறுதியாக கூற முடியாத நிலை இருக்கிறது. ரோஹித் சர்மாவுக்கு பிறகு கேப்டன்சி இடத்தை பிடிக்க ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த், சுப்மன் கில், ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோருக்கு இடையில் கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் IPL 17வது சீசனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை அபாரமாக வழிநடத்திய ஸ்ரேயஸ் ஐயரும் தற்போது இந்த இந்திய அணி கேப்டன்சி ரேஸில் இணைந்துள்ளார். தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள முன்னாள் தேர்வுக்குழு தலைவர் MSK பிரசாத், விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு பிறகு அடுத்த கேப்டன் யார் என்பதை முடிவு செய்து அவருக்கு பயிற்சியையும் அளித்தோம் என பேசியுள்ளார். இது குறித்து பேசிய MSK பிரசாத், விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் இந்த இந்திய அணி கேப்டனாக நியமிக்க முடிவு செய்தோம். இதனால் இந்திய அணியை வழிநடத்தும் பொறுப்பை அவரிடம் விட்டோம். 10 தொடர்களில் 8 வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார் என கூறினார். கோலி ரோஹித்துக்கு அடுத்து இந்திய அணி கேப்டனாக யாரை நியமிப்பது என ஆலோசித்த போது ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ஸ்ரேயஸ் ஐயர் ஆகிய 3 வீரர்களின் பெயர்களை தான் இறுதி செய்தோம். கடைசியில் ஸ்ரேயஸ் ஐயரை தேர்வு செய்தோம் என்றார். உள்ளூர் தொடர்களில் விளையாட மறுத்த ஸ்ரேயஸ் ஐயரை PCCI ஆண்டு ஒப்பந்த பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளனர். இதனால் ஸ்ரேயஸ் ஐயர் மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிக்க உள்ளூர் தொடர்களில் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டதாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்.